வணக்கம் நண்பர்களே. நமது சமையல் அறையில எளிமையா கிடைக்கக்கூடிய ஒரு சின்ன விதை தாங்க வெந்தயம். ஆனா இந்த சிறிய விதைக்குள்ள மறைந்திருக்கக்கூடிய மருத்துவ சக்தியை பற்றி பலருக்கும் முழுமையாக தெரியாது. பழங்கால சித்த மருத்துவம் முதல் ஆயுர்வேதம் வரை வெந்தயத்திற்குன்னு ஒரு தனி இடம் இருக்குது. குறிப்பா இரவு முழுவதும் தண்ணீர்ல ஊற வைத்து காலையில வெறும் வயிற்றுல சாப்பிடும்போது அதனுடைய நன்மைகள் பல மடங்கு அதிகமா கிடைக்கும். இன்னைக்கு வீடியோல ஊற வைத்த வெந்தயத்தை தினமும் சாப்பிட்றதுனால உடல்ல ஏற்படக்கூடிய 10 முக்கியமான மாற்றங்கள் என்ன, அதை எப்படி சாப்பிட வேண்டும், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது, ஸோ எந்த நேரத்தில் எடுத்துக்கிட்டா அதிகமான பலன்கள் கிடைக்கும், எல்லாத்தையும் நம்ம விரிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு பயனுள்ள ஒரு வீடியோவாக இருக்கும். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில்தான். வெந்தயம் சாப்பிட்றதுனால உடல்ல ஏற்படக்கூடிய நன்மைகளையும் மாற்றங்களையும் பார்த்துடலாம். அதுல முதலாவது நன்மை, இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துறதுக்கு வெந்தயம் பயன்படுது. ஊற வைத்த வெந்தயம் சர்க்கரை நோயாளிகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக கருதப்படுது. வெந்தயத்தில் இருக்கக்கூடிய கரையக்கூடிய நார்ச்சத்து உணவுல இருக்கக்கூடிய சர்க்கரையை மெதுவா உறிஞ்சுறதுக்கு இது உதவியா இருக்குது. இதனால திடீர்னு சர்க்கரை அளவு உயர்றது குறையிறது, இன்சுலினுடைய செயல்பாட்டை மேம்படுத்துறதுக்கு பயன்படுது. காலையில சர்க்கரை அளவா சீரா வச்சுக்கிறதுக்கு இது பயன்படுது. பலரும் காலையில வெறும் வயிற்றுல 1 டேபிள் ஸ்பூன் ஊற வைத்த வெந்தயத்தை சாப்பிட்டு வர்றது நல்ல பலன்கள் கிடைக்கிறதாக கூறப்படுறார்கள். இரண்டாவது நன்மை, உடல் எடையை குறைக்கிறதுக்கு வெந்தயம் பயன்படுது. உடல் எடையை குறைக்கணும் முயற்சி செய்பவர்களுக்கு வெந்தயம் ஒரு நல்ல உணவாக இருக்குது. ஏன்னா இது நீண்ட நேரம் பசியை எடுக்காம பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது. அதிகமாக சாப்பிடக்கூடிய பழக்கத்தை குறைக்குது. தேவையற்ற ஸ்நாக்ஸ் சாப்பிடும் விஷயத்தை தடுக்கிறதுக்கு பயன்படுது. குறிப்பாக தொப்பை கொழுப்பை குறைக்க முயற்சி செய்பவர்களுக்கு வெந்தயம் ஒரு சிறந்த உணவாக இருக்குது. அடுத்து மூன்றாவது நன்மை, செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கு வெந்தயம் பயன்படுது. பலரும் தினமும் அஜீரணம், வயிறு உப்பசம், மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள்னால அவதிப்பட்டுட்டு இருக்கிறாங்க. ஊற வைத்த வெந்தயத்துல நார்ச்சத்து இருக்குது. இது குடலுடைய இயக்கத்தை சீராக்கி செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கு பயன்படுது. இதனால வயிறு லேசாக இருக்கும். முக்கியமா வயதானவர்களுக்கு இந்த பிரச்சனை அவங்கள போட்டு பாடாப்படுத்தும். அவர்கள் ஊற வைத்த வெந்தயத்தை சாப்பிட்றது மிகவும் சிறப்பானது. அடுத்து நான்காவதா பார்க்கக்கூடிய ஒரு நன்மைகள் என்னன்னா, மலச்சிக்கலை குறைக்கிறதுக்கு வெந்தயம் பயன்படுது. குடல்ல தண்ணீரை தக்க வைத்து மலத்தை மென்மையாக்கி அதை வெளியில தள்ளுற வேலையை வெந்தயம் செய்யுது. தினமும் வெந்தயம் சாப்பிடுபவர்களுக்கு காலைநில மலச்சிக்கல் குறையும், குடல் சுத்தமாக்கும், உடல் புத்துணர்ச்சி அதிகரிக்கும். அடுத்து ஐந்தாவது நன்மை, கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு வெந்தயம் பயன்படுது. இதயத்தை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு வெந்தயம் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. கெட்ட கொலஸ்ட்ரால், அதாவது LDL அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கெட்ட கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கிறதுக்கும், நல்ல கொலஸ்ட்ராலான HDL அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல கொலஸ்ட்ராலை பாதுகாக்கிறதுக்கும் பயன்படுது. இரத்த நாளங்களை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு வெந்தயம் பயன்படுது. இதனால இதய நோய் அபாயத்தை குறைக்கிறதுக்கு வெந்தயம் ஒரு சிறந்த உணவா இருக்குது. இன்றைய காலகட்டத்தில் இதயம் சார்ந்த மரணங்கள் தான் அதிகமாக இருக்குது. ஸோ இதய நோய் அபாயத்தை குறைக்கிறதுக்கு வெந்தயம் ஒரு சூப்பரான உணவாக இருக்கு. அதனால எல்லாருமே வெந்தயத்தை உணவுல எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து நம்ம ஆறாவதா பார்க்கக்கூடிய ஒரு நன்மை என்னன்னா, மூட்டு வலி மற்றும் அலர்ஜியை குறைக்கிறதுக்கு வெந்தயம் பயன்படுது. வெந்தயத்தில் இயற்கையாகவே அலர்ஜி எதிர்ப்பு தன்மை இருக்குது. அதாவது இன்ஃப்ளமேஷன் ப்ராப்பர்ட்டி வெந்தயத்தில் இருக்குது. இதனால மூட்டு வலி, முழங்கால் வலி, உடல் வீக்கம் போன்ற பிரச்சனையை குறைக்கிறதுக்கு வெந்தயம் பயன்படுது. முக்கியமாக வயதானவர்களுக்கு தான் முட்டுக்கால் வலி, இடுப்பு வலி, முக்கியமாக இந்த முழங்கால்களை சுற்றி வலி, வீக்கம் இதெல்லாமே இருக்கும். ஸோ அங்கே இருக்கக்கூடிய அந்த அலர்ஜியை குறைக்கிறதுக்கு வெந்தயம் பயன்படுது. குறிப்பாக 50 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு இது ரொம்பவுமே பயனுள்ளதாக இருக்கும். அடுத்து நம்ம ஏழாவதா பார்க்கக்கூடிய ஒரு நன்மை என்ன, பெண்களுடைய ஆரோக்கியத்திற்கு சிறந்த ஒரு மருந்தா வெந்தயம் இருக்குது. பெண்களுக்கு வெந்தயம் பல்வேறு நன்மைகளை வழங்குது. முக்கியமா மாதவிடாய் காலங்கள்ல சிரமத்தை குறைக்கிறதுக்கு, மாதவிடாய் காலங்கள்ல வலி நிறையாவே ஏற்படும் சிலருக்கெல்லாம். ஸோ அந்த வலியை குறைக்கிறதுக்கு, உடல் பலத்தை அதிகரிக்கிறதுக்கு, பாலூட்டும் தாய்மார்களுக்கு பால் சுரப்பை ஊக்குவிக்கிறதுக்கு வெந்தயம் பயன்படுது. இதனால பெண்களுடைய ஆரோக்கியத்துல வெந்தயம் முக்கிய இடத்தை பிடிச்சிருக்குது. ஸோ வெந்தயத்தை கண்டிப்பாக எல்லா பெண்களுமே எடுத்துக்கிறணும். இப்போ இருக்க காலகட்டத்திலுமே வயிறு வலி, அதாவது இந்த மாதவிடாய் டைமில் அடி வயிற்று வலி வந்த உடனே பெண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போலாம் மருந்து மாத்திரை வாங்கி போடுறாங்க, மாத்திரைகள் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதனால் நிறைய ஆபத்துகள் ஏற்படும். அது இப்போ தெரியாது, ஃப்யூச்சரில் தான் தெரியும். அதனால் நம்மளுடைய முன்னோர்கள், நம்மளுடைய
பாட்டிமார்கள் என்ன பண்ணாங்கன்னா, அந்த காலத்துலலாம் அடி வயிற்று வலி வலிக்கும்போது 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயத்த வாயில அள்ளி போட்டுட்டு தண்ணிய தான் குடிப்பாங்க. ஸோ எல்லா பெண்களுமே அத பின்பற்றணும். அடுத்து நம்ம 8வதா பார்க்கக்கூடிய ஒரு நன்மை என்னன்னா, தலைமுடி மற்றும் சர்ம ஆரோக்கியத்திற்கு வெந்தயம் வந்து பயன்படுதுங்க. உடலுக்குள்ள இருக்கும் ஆரோக்கியத்த வழங்குறதுக்கு வெந்தயம் பயன்படுது. முடி உதிர்தல குறைக்கிறதுக்கு, முடி வளர்ச்சிய ஊக்குவிக்கிறதுக்கு, சருமத்த பொலிவுடன் வச்சுக்கிறதுக்கு இது எல்லாத்துக்குமே வெந்தயம் பயன்படுது. ஸோ சரியான உணவுகள் கூட நம்ம வெந்தயத்தையும் சேர்த்து எடுக்கும்போது நல்ல ஒரு பலன் வந்து கிடைக்கும். ஸோ இந்த டைம்ல நம்ம எண்ணெயில பொரிச்சது, வறுத்தது, ஜங்க் ஃபுட்டு, ஆயில் ஐட்டம்ஸ் நெறைய சாப்பிடுறத தவிர்த்துட்டு இயற்கையான உணவுகள எடுத்துட்டு இருக்கும்போது, இந்த வெந்தயத்தையும் பயன்படுத்தும்போது நல்ல ஒரு பலன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்து 9வதா பார்க்கக்கூடிய ஒரு நன்மை என்னன்னா, உடல் உடல்ல இருக்கக்கூடிய உடல் சூட்ட சமநிலைப்படுத்துறதுக்கு வெந்தயம் பயன்படுது. முக்கியமா கோடை காலத்துலலாம் நெறைய ஹீட்டு வந்து கிடைக்கும். பாடிக்கு நெறைய ஓவர் ஹீட் ஆகி, நெறைய நோய்களுடைய தாக்குதல் வந்து கிடைக்கும். ஸோ அத தடுக்கிறதுக்கு வெந்தயம் வந்து ஒரு சூப்பரான உணவா இருக்கு. வெந்தயம் இயற்கையாகவே குளிர்ச்சி தரக்கூடிய தன்மை கொண்ட ஒரு பாரம்பரிய உணவு. ஸோ இது உடல் வெப்பத்த குறைக்கிறதுக்கும், வாய்ப்புண்ண குறைக்கிறதுக்கும், உடல்ல ஏற்படக்கூடிய அந்த எரிச்சல குறைக்கிறதுக்கும் பயன்படுது. முக்கியமா கோடை காலங்கள்ல நம்ம எல்லாருமே வெந்தயத்த பயன்படுத்துறது நல்லது. ஸோ வெந்தயத்தினால வெந்தய கஞ்சி அப்படின்னு சொல்லி நம்மளுடைய வீட்ல இருக்கக்கூடிய பெரியவங்க வந்து செய்வாங்க. ஸோ அத செய்ய சொல்லி நம்ம சாப்பிடணும். ஸோ வெந்தய கஞ்சி ரொம்ப ரொம்ப நம்ம உடல கூலிங் பண்றதுக்கு அது பயன்படுது. ஸோ கண்டிப்பா எல்லாருமே இத வந்து நம்ம சாப்பிடணும். அடுத்து நம்ம 10வதா பார்க்கக்கூடிய ஒரு நன்மை என்னன்னா, நோய் எதிர்ப்பு சக்திய மேம்படுத்துறதுக்கு வெந்தயம் வந்து பயன்படுது. வெந்தயத்துல வந்து ஆன்டி ஆக்ஸிடென்ட்கள், விட்டமின்கள், தாதுக்கள் இது எல்லாமே இருக்குது. இது எல்லாமே உடலுடைய இயற்கையான பாதுகாப்பு சக்திய ஆதரிக்கிறதுக்கு பயன்படுது. ஸோ நம்ம வந்து வெளியிலேருந்து வரக்கூடிய அந்த பாக்டீரியா, வைரஸ் தொற்றெல்லாம் இருக்குல்ல, இந்த தொற்று நம்மள வந்து தொட்டாலும், நம்ம வந்து வெந்தயத்த பயன்படுத்தும்போது நம்மளுடைய உடல்ல ஆல்ரெடி நோய் எதிர்ப்பு மண்டலம் வலுவா இருக்கும். ஸோ வந்து நம்ம உடல் வந்து எதிர்த்து போராடும் தன்மை உடலுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இதனால அடிக்கடி நம்ம நோய்வாய்ப்பட மாட்டோம். ஸோ நோய் எதிர்ப்பு மண்டலத்த வலுப்படுத்துறதுக்கு வெந்தயம் ஒரு சிறந்த உணவா இருக்குது. இவ்வளவு நன்மைகளை கொண்ட இந்த வெந்தயத்தை எப்படி ஊற வச்சு சாப்பிட வேண்டும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். மெத்தட் 1 என்னன்னா, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயத்தை எடுத்து 1 கப் தண்ணியில் நீங்கள் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஊற வச்சு காலையில் ஊறின வெந்தயத்தை நல்லா பற்களால் மென்று நீங்கள் சாப்பிடணும். தண்ணியை வந்து நீங்கள் விருப்பம் இருந்தால் குடிங்க, இல்லைனா கீழே ஊற்றிருங்க. ஆனால் வெந்தயத்தை நல்லா மென்று சாப்பிட்றணும். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி எனக்கு எடுக்க பிடிக்கல அப்படின்னா, நீங்கள் வெந்தயத்தை வடச்சட்டியில் போட்டு வெறுமனமே வறுத்து அதை பவுட்ரு பண்ணி அந்த பவுட்ரை வந்து நீங்கள் உங்கள் வாயில் அள்ளி போட்டு நீங்கள் சுடு தண்ணி ஒரு கிளாஸ் வந்து குடிச்சுக்கிடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். ஸோ இந்த மெத்தட் உங்களுக்கு எந்த மெத்தட் சூட் ஆகுதோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ வெறுமனமே நீங்கள் வெந்தய பவுட்ரை வாயில் போட்டு சாப்பிட பிடிக்கலன்னா மோரில் கலந்து குடிக்கலாம். ஸோ மோரில் கலந்து குடிக்கும்போது உங்களுக்கு டேஸ்ட்டு வந்து பெரிய வித்தியாசம் தெரியாது. நீங்கள் மோர் குடிக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ நல்லா இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்களாம். ஸோ ஒரு நாளைக்கு எவ்வளவு நீங்கள் பயன்படுத்தணும்னா 1 டேபிள் ஸ்பூன் மட்டும்தாங்க பயன்படுத்தணும். அதுவே உங்களுக்கு போதுமானது. ஸோ வெந்தயத்தை பயன்படுத்தும் போது யார் ரொம்பவே கவனமாக இருக்கணும்னா, கர்ப்பிணி பெண்கள், சர்க்கரை மருந்து மாத்திரை எடுத்துக்கிட்டு இருக்கிறவங்க அதிகமாக பயன்படுத்திங்கன்னா ரொம்ப சர்க்கரை அளவு குறைஞ்சிரும். அதனால நீங்கள் கவனமாக பயன்படுத்தணும். ரத்தம் உறைதலை பாதிக்கக்கூடிய மருந்து மாத்திரை எடுத்துக்கிறவங்க, குறைந்த ரத்தம் அழுத்தம் இருக்கிறவங்க தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ மக்கள் செய்யக்கூடிய தவறு என்னன்னா, அதிகமாக சாப்பிட்டால் அதிகமான பலன் கிடைக்கும்னு நினச்சிட்டு ஒரே நாளில் நிறைய சாப்பிடுவாங்க. அப்படி மட்டும் ஒருபோதும் எடுக்கவே கூடாது. ஒரு நாளைக்கு 1 டேபிள் ஸ்பூன் மட்டும்தான் பயன்படுத்தணும். ஸோ எந்த ஒரு உணவாக இருந்தாலும் அளவோடு எடுத்துக்கிட்டால் அது நம்மளுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். அளவுக்கு மீறினால் அது அமிர்தமாக இருந்தாலும் அது நஞ்சாக்கப்படும். ஸோ இந்த பழமொழி ஞாபகத்தில் வச்சுட்டு நீங்கள் வெந்தயத்தை பயன்படுத்துங்க. நண்பர்களே, நமது வீட்டில் எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு வெந்தயம் சாதாரண ஒரு மசாலா பொருள் மட்டும் நீங்கள் நினச்சிடாதீங்க. இது சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கு, செரிமானத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு, உடல் எடையை குறைக்கிறதுக்கு, இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு இப்படின்னு பல நன்மைகளை கொண்டது. ஸோ இன்னுமே நீங்கள் வெந்தயத்தை வந்து பயன்படுத்துங்க. அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் எடுத்துக்கிறங்க. நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் நன்றி, வணக்கம்.